எங்கள் கிட்ட அதில் சேர்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கன்செஷன் மாதிரி தருவீங்களா? இல்லைங்க. ஆனால் போட்டிருந்தீங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒன்லி கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அது போட்டிருந்தீங்களா? ஒன்லி கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நாளைக்கு. அதர்ஸ்னு மார்ச் எண்டு. அப்போ கிறிஸ்டின் நாளைக்கு தான் வரணுமா? ஆமாங்க. ஏன் இப்படி? அது ஒரு டேட் வச்சிருக்கு, அதுக்காக தான். அதில் அப்போ எதுவும் சலுகைனா கிடைக்காதா? இல்லை இல்லை. வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். என் பேர் ஐயன் கார்த்திகேயன். நான் வந்து யூட்டனோட ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர். சரிங்க சார். உங்களுடைய விளம்பரம் ஒன்று பார்த்தாங்க. என்ன விளம்பரங்க சார்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ளிகேஷன் கொடுக்குறதா? சரிங்க. அப்படி கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்களா சார்? இல்லைங்களா? இல்லைங்க. இல்லையே, அப்படி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கே உங்கள் ஸ்கூல் பேரில். தெரியலைங்களா சார், நான் கேட்டு வந்து சொல்கிறேங்க. நீங்கள் யாருங்க? இங்கே ஆஃபீஸ்லங்க. உங்கள் பிரின்சிபலுக்கு லைன் கொடுக்குறீங்களா? என்னங்க சார்? உங்கள் ஹெட் மிஸ்டர்ஸ்க்கு லைன் கொடுக்கலாமா? அவங்க இல்லைங்களே சார். நீங்கள் என்ன விஷயமா சார், நீங்கள் என்ன விஷயமா கேட்குறீங்க? இல்லைங்க, விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. அப்படி உங்கள் விளம்பரம் தான் தெரிஞ்சுக்கிறதா கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அட்மிஷனுக்கு வேண்டி கேட்குறீங்களா எப்படிங்க? ஆமாம், அட்மிஷன்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஒன்லி ஃபார் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு விளம்பரம் பார்த்தோம். சரிங்க. அதை அப்படியே கொடுத்துருக்கீங்களா தெரிஞ்சுக்கிறதா கால் பண்ணேன். ஒரு நிமிஷம் ചേച്ചി, ഏതോ റിപ്പോർട്ടറാണെന്ന് നിങ്ങൾ എന്താ ആഡ് കൊടുത്താൽ വെറും ക്രിസ്ത്യൻ സ്റ്റുഡൻസ് മാത്രം അപ്ലിക്കേഷൻ ചോദിക്കുക. விளம்பரம்லாம் நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ, கால் கட் ஆயிடுச்சுங்க பேசிட்டு இருக்கும்போது. சார் கட் ஆயிடுச்சு. அதான் ஹலோ ஹலோன்னு கால் கட் ஆயிடுச்சு. அப்படிங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். இல்லை, நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ஹலோ ஹலோ. சார் புரியல சார். ஹலோ. அதான் சொன்னேனேங்க, நான் பத்திரிகைக்காரர். சரிங்க சார். உங்கள் நோட்டீஸில் போட்டு உங்களோட சின்ன பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கேட்டில் ஒட்டியிருக்கீங்க. அது வருஷம் வருஷம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வருஷம் வருஷம் பண்றது தான் சார். இது ஃபர்ஸ்ட் செட் இவங்களது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதர்ஸ் எல்லாருக்குமே நம்ம அட்மிஷன் போடுவோம். சரிங்க. என்ன ரீசனுங்க? ஏன் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் தானே எல்லாருமே, ஏன் தனியாக ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின்? சார் அப்படி இல்லை, நம்ம வந்து கிறிஸ்டின் இன்ஸ்டியூட்னால அப்படி எப்பவுமே வருஷம் வருஷம் இதுதாங்க சார். இல்லை, நீங்கள் வருஷம் வருஷம் பண்ணுறீங்க, நான் உங்களை எதுவும் சொல்லலை. ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஃபார்ம் தான் கொடுக்குறீங்க. அதில் என்ன ஒரு டிஸ்கிரிமினேஷன்? முதல்ல கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஒன்லி ஃபார் கிறிஸ்டின் கோட் பண்ணி போடுறதுக்கான காரணம் என்ன? இல்லை சார், வந்து கூட்டம் நம்ம ரஷ் அப் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக சார். ரஷ் ஆகும் இல்லைங்களா, கொஞ்சம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க, அதனால தான். இல்லைங்க, ரஷ் அப்னா அது கிறிஸ்டின்ஸ் மட்டும் அப்படின்னு போட முடியாதுல்ல. ஒரு 1 hour தான் நாங்கள் கொடுப்போம், ரஷ் அப் ஆகணும் அப்படின்றதுக்காக சொல்லலாம். அது ஏன் அதுக்கு இந்த வருஷம் என்ன அப்படின்னு தெரியல சார். ஆனால் வருஷம் வருஷம் இதே தான். ஃபர்ஸ்ட் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிடும் சார். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதை இல்லை, ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளம் இல்லைங்கிறதுக்கு இல்லை. என்னுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, சரிங்க, வேற ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாதி பேர் போட்டு ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வைங்க. சரிங்க சார். அது எங்க ஜாதி பிள்ளைங்களுக்கு மட்டும் நாங்கள் முதல்ல கொடுப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்றுக்குவோமா? நம்ம அப்படி கம்யூனிட்டி பேஸ் பண்றது இல்ல, இது ரிலிஜியன் பேஸ்டு தானே. அதாவது இந்த ஊர்ல எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஃபார்ம் கொடுக்கும்போது கிறிஸ்டின்ஸ் ஒன்லின்னு நாங்க போட்டு விளம்பரப்படுத்துவோம் அப்படின்றது சரின்னு நினைக்கிறீங்களா? புரிஞ்சுதுங்க சார். ஓகே சார். சார் நீங்க எந்த இதுல இருந்து பேசுறீங்க சார்? நான் யூட்டர்ன், என்னுடைய பேர் வந்து ஐயன் கார்த்திகேயன். யூட்டர்னுங்களா? ஓகே 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 சார். ஓகே ஓகே சரிங்க சார். ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட் சார். சார் புரியல. ஃபேக்ட் செக்கிங் நியூஸ். சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார். நான் பிரின்சிபலுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் சார். இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா? நான் லைன்ல வெயிட் பண்ணுறேன் சார். இப்போ இல்லை, அவங்க சிஸ்டர் வெளியே சார் இருக்காங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ், நன்றி. ஓகே சார்.